சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இந்த வாரம் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவர் கொடுத்த ஒரு ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவர் கொடுத்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியும் பரிசையில் அதிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் மௌன ராகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சுற்று வச்சிருக்காங்க. இதில் எல்லா போட்டியாளர்களும் மெலடி சாங்ஸையும் மக்களோட மனம் கவர்ந்த பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சீஃப் கெஸ்டா ஸ்னேகன் வந்திருக்காரு. சுமன்ராஜ், ஜினோஜ், வர்ஜா, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்க எல்லாருமே ஒரு பாட்டை பாடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்ரேயா ஸ்ரீராம் பாடின ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாட்டில் எல்லா ஜட்ஜஸும் பயங்கரமாக அழுதுருக்காங்க. ஸ்வேதா மோகனா இருக்கட்டும், எஸ்பி சரண்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்னேகன் ஸ்டேஜுக்கே போயிட்டு ஸ்ரேயா ஸ்ரீராம பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. இதுதான் இப்போதைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா பாடினாங்க. ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் டேரக்டர் ரவுண்ட் வச்சதால பெருசாக அபிஷேகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக மௌன ராகங்கள் அப்படிங்கிற சுற்று வைக்கிறதால கண்டிப்பாக இந்த வாரம் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வாரம் அப்படி நடக்கக்கூடிய அந்த சுற்றுல அபிஷேகா ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்களாம். குத்து சாங் மட்டும் பாடிட்டு இருந்த அபிஷேகா மெலடி சாங் அந்த மௌனராகம் சுற்றுல ரொம்ப அருமையா பாடி அவங்களோட தனித்துவமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி சிங்கர் ஸ்ரீனிவாசே ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி மாறிட்டாராம். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக அழுக வந்துருச்சு. இவ வந்து அழாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முகம் மாறுற அளவுக்கு மாறியிருக்காரு. அதுக்கப்புறம் அபிஷேகா கிட்ட அபிஷேகா ரொம்ப சூப்பராக பாடியிருக்க, எல்லா வாரமும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, கண்டிப்பாக நீ ஃபினாலே வரைக்கும் போக முடியும். எல்லா வாரமும் சொல்கிற ஒன்று தான், நீ வந்து ஒரு காட் கிஃப்டட் சைல்டு. உனக்கு வந்து திறமை அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமாக இருக்குது. அந்த திறமையை நீ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு நீ போக முடியும். இவ்வளோ சின்ன வயசுலேயே சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு வாரமும் நீ எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க. போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் சூப்பராக பாடி உங்கள் அம்மாவே மெய் மறந்து போகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த வாரம் மௌன ராகங்கள் சுற்றுல இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாராம். இந்த ஒரு விஷயத்தால அபிஷேகாவோட அந்த மைலேஜ் அப்படிங்கிறது இந்த சீசன்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாட்கள் ஃபினாலே வரைக்கும் அபிஷேகா போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயனோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ரொம்ப ஓப்பனா பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்தக்கூடிய சிவகார்த்திகேயன் இப்ப 50ல இருந்து 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகா உயர்ந்திருக்காரு. இவரோட கால் ஷீட்டுக்காக எக்கச்சக்கமான டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிட் படங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய இயக்குநர்களை கூப்பிட்டு கண்டிப்பா நம்ம படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா இப்ப சிவகார்த்திகேயன் வச்சு படம் இயக்கிறதுக்காக ஐலாண்ட் படத்தோட இயக்குனர் ரவிக்குமார், ராம்குமார் பாலகிருஷ்ணன், சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த காத்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த நிலையில டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இதை பத்தி ஓபனா பேசியிருக்காரு. அவர் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறது ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா சிவகார்த்திகேயன் தம்பி போனா 2 வருஷம் உட்கார வச்சுவாருன்னு சொல்லி அந்த வாய்ப்பை அவர் மறுத்துட்டாராம். அஸ்வத் மாரிமுத்து அடுத்ததா சிம்பு வச்சு ஒரு படம் இயக்க போறாரு. அதுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயனோட வச்சு படம் இயக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் படமா அமையும். ஆனா குறைஞ்சது 2 வருஷமாவது அவரோட கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.